போடி நாயக்கனூர்ன்ற அந்த பர்ட்டிகுலர் தொகுதியில அங்க களத்துல இருக்க மக்கள் கிட்ட நாங்க நிறைய பேசியிருக்கேன். ஏன்னா போடி நாயக்கனூர் ரொம்ப பரிட்சயமான வருஷத்துக்கு ஒரு 5 முறையாவது குறைஞ்சபட்சம் நான் அந்த தொகுதிக்கு போவேன். அந்த தொகுதியில் நான் பார்த்து கேள்விப்பட்ட விஷயம், போடி நாயக்கனூர்ல ஓபிஎஸ் அவர்களுக்கும் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் இல்லாத சொத்தே இல்லை அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம். எப்படி இவ்வளவு பெரிய சொத்துக்கள் வாங்க முடிஞ்சு இவரால வச்சு பார்க்கும்போது உள்ளபடியே தெரியல. துணை முதல்வர் எப்படி இருந்தாலும் சம்பாதிச்சிருப்பார், வாங்கியிருக்காரு, அப்கோர்ஸ் ரைட். ஆனால் ஓட்டா கன்வெர்ட் ஆமா அப்படின்னு பார்த்தா அவரு அந்த தொகுதிக்கு ஒத்த ரூபா கூட செலவு பண்ணதில்லைன்னு சொல்லி பப்ளிக்கா சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்க முடியுது. அந்த கட்சியினரே சொல்லக்கூடிய விஷயம் அதிமுக இருக்கும்போது. இப்போ திமுக வந்ததுக்கு திமுக அப்கோர்ஸ் செலவு பண்ணக்கூடியும். ஆனால் பண்றாரா அப்படின்னு பார்த்தா கடவுள் தான் தெரியும். ஆனால் இந்த முறை அதிமுகவுக்கு இங்க எட்ஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப டஃப் ஃபைட்டு. இந்த முறை ஓபிஎஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி தான் இப்போதைக்கு காலம். ஏன்னா தங்கத்தமிழ் செல்வன் அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைல ஊஞ்சல் ஆடிட்டே வந்து இன்டர்வியூலாம் கொடுக்கக்கூடிய மனிதர். அவருடைய சாமர்த்தியமான மூவ் வந்து நல்ல விஷயங்கள். ஏன்னா அது அவர் வளர்ந்த விதம் அவரு எல்லாருக்கும் தெரியும். டிடி அவர்கள் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு, ஒரு பார்ல ஒயின் ஷாப்ல முக்கிய பொறுப்புல இருந்தாரு, அந்த மாதிரி பர்சன் தான் வந்து அரசியல் நான் கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் மாத்திருக்கேன் ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு. இது பழைய காணொலி, ஒரு 16-18 வருஷம் முன்னாடி காணொலியில் நான் கேட்ட விஷயம். அதனால தங்க தமிழ்ச்செல்வன் அவரோட ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும், ஓபிஎஸோட ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும். பணம் செலவு செய்தால் மட்டும்தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும் என்பதை பதிவு செய்கிறோம். அதிமுக கட்சியை சேர்ந்த முறை நிற்கும் போது 1,50,000 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 46.58% வாக்குகள் பெற்றாரு. திமுக சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் வந்து 89,029 வாக்குகள் பெற்று 41% டஃப் கொடுத்தார். கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா டஃப் கொடுத்தார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த முறை அதே ஓபிஎஸ் அவர்கள் வந்து இபிஎஸ் ஆல் கூறப்படும் துரோகி என்ற ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட்டு தனக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி, அதிமுகன்றது ஒரு அடையாளம் கொடுத்ததே ஓபிஎஸ்க்கு வந்து அதிமுக. அப்படி இருக்கும் தருவாயில் அதிமுக கட்சியை துறந்து தாய் கட்சியில் சேர்றேன் என்று ஒரு அறிக்கையெல்லாம் விட்டு மீட்டிங்லாம் வச்சார். நல்ல ஒரு காமெடியா நல்லா இருந்தது. உள்ளபடியே திமுகவுக்காக ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், அதிமுகவுக்காக வி.டி. நாராயணசாமி என்ற நபரும், நாம் தமிழர் கட்சியில் கலையரசு நபரும், தாவைக்காவில் எஸ் பிரகாஷ் நபரும் போட்டிடுறாங்க. இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது உள்ளபடியே அதிமுக இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போடுற மக்கள் இன்னும் அந்த இடத்துல போடி நாயக்கன் தேனி பெற்ற நிறைய பேர் இருக்காங்க.